ஹாய் மக்களை, வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? உங்களில் ஒரு வித்தியாச கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வர வைக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கும் முதல் புது நம்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செய்து, சரியா? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் மக்கள். என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பன்னீர் ரெசிபி தான். ஸோ பன்னீர் கிரேவி. ஸோ இது நான் எனக்கு மேக் பண்ணுறேன். இந்த கிட்ஸுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம், சரியா? பாருங்கள் மக்களே, பன்னீர் செய்கிறதுக்கு இது ஒரு மீடியம் சைஸு ரெட் ஆனியன் அதை இப்படி கட் பண்ணி வச்சுக்கேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இந்த கிரைண்டர் மிக்சர் இருக்குது தானே, அதுக்குள்ளே எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன் மக்களை, சரியா? சேர்த்துட்டு மக்களை இதுக்கு ஒரு சொட்டு தண்ணியை விடுறேன். ஓகே, விட்டுட்டு இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ மக்களே, இந்த மிக்சர் கிரைண்டரில் அரைச்ச இந்த கலவையை இந்த பவுலுக்குள்ளே சேர்க்குறேன்னு. கொஞ்சம் இருக்குது, தண்ணி கொஞ்சம் விட போகிறேன்னு. ஒரு 1/3 கப் தண்ணி விட்டுருப்பேன். இப்போ அலசி போட்டு இப்போ இதுக்குள்ளே ஊற்றுறேன்னு. இப்போ இதுக்குள்ளே மக்களே, இங்கே பாருங்கள், இந்த கஜூஸ் கொஞ்சம் எடுத்தேன். ஸோ இது 1/2 கப்புக்கும் குறைவு. ஸோ இவ்வளோ எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கேன். இப்போ இதையும் அரைக்க போகிறேன்னு. இந்த தண்ணியோடையே அரைக்க போகிறேன்னு. ஓகே மக்கள், இப்போ இதையும் அரைச்சாச்சுது. இதுக்குள்ள சேர்க்குறேன்னு. சேர்த்துட்டு இப்போ தக்காளி பழம் 2 லார்ஜ் சைஸ் எடுத்தேன் நான் மக்களே. அதை வெட்டி வச்சுக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்க்குறேன்னு. சேர்த்துட்டு இதையும் அரைக்க போகிறேன். ஓகே மக்கள், இப்போ இதையும் எடுத்துட போகிறேன் அரைச்சிட்டது. சரி, இப்போ நான் தக்காளி கலவையையும் இந்த பவுலுக்குள்ளே ஊற்றுறேன். சரி, மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா கஜூஸ் கலவை இருக்குது, இங்கால தக்காளி கலவை இருக்குது, இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் ஒனியன் கலவை இருக்குது. ஸோ இப்போ ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், சரியா? பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணுறேன்னு. உங்கள்கிட்ட ஜிஆர்பி நெய் இல்லாட்டி, ஆக்சுவலி ஜிஆர்பியோ எந்த நெய்யும் இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நெய் யூஸ் பண்ணுங்கள். அப்படி நெய் இல்லாட்டியும் நீங்கள் கோகனட் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள், சரியா? இதில் 2 மேஜர் கரண்டி போடுறேன். ஓகே, போட்டுட்டு மக்களே, இங்கே பாருங்கள், இதில் ஒரு பட்டை, அடுத்தது ஒரு பே லீஃபு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ இதை வச்சுக்கிறேன். அதை சேர்க்குறேங்க. ஸோ இதுக்கு மக்களே நான் கடுகு, சீரகம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை வெடிச்சு கொண்டு வருது.
ஸோ இதுக்குள்ளே வந்து மக்களே இந்த வெங்காய கலவை இருக்குது தானே அதை இதில் சேர்க்குறேன்னு. ஸோ அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும், இல்லாட்டி மூத்தில் தெரிக்கும். இப்போ இதை வந்து மக்களே இந்த இந்த இதுண்ட பச்சை வாசம் வந்து எடுபட வேணும், இந்த வெங்காயத்தின் பச்சை மணம் சரியா. ஸோ எடுபட்டா பிறகு தான் நான் மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறேன்னு. இது குக் ஆகட்டக்கம். சரி மக்கள், இங்கே பாருங்கள், இதில் பச்சை வாசம் போயிட்டுது. இப்போ இதுக்குள்ள இந்த தக்காளி கலவையை வந்து சேர்க்குறேன்னு. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை சேர்க்க போகிறேன் மக்களே. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்களே கொஞ்சம் மஞ்சள் 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்க்குறேன்னு. அடுத்தது மக்களே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன்னு கலருக்கு. எல்லாத்தையும் கலந்து விடுவேன். ஸோ இதுவும் கொஞ்சம் அந்த தக்காளியின் பச்சை வாசம் எடுபடும் வர கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அந்த மூடி விட போகிறேன்னு. இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டேன் நான். இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுக்க போகிறேன் சரியா. ஓவர் குக் பண்ண தேவையில்லை, ஓவர் குக் ஆகினா ரப்பராக வந்துடும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இதை ஃப்ரை பண்ணாமல் போடுவீனா. நான் வந்து சில நேரத்தில் அப்படி செய்வேன்னு, பட் இன்றைக்கு வந்து பொரிக்கிறேன்னு. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தால் பிறகு மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா இது குக் ஆகுது. இப்போ இதை வந்து மக்களே மற்ற பக்கம் திருப்புறேன்னு. உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன் மக்களே. என்னென்னு சொன்னால் கையில் கேமரா ஃபோனையும் வச்சுக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு திருப்ப அந்த பேன் வந்து அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து திருப்பி போட்டு காட்டுறேன் சரியா. சரி இங்கே பாருங்கள் மக்களே, திருப்பிட்டேன்னு. இந்த பன்னீரை எடுத்து விட போகிறேன். அதை போக பண்ணிவிடுறேன். ஓகே மக்களே, இப்போ எங்களை பன்னீர் பொரிச்சு வச்சாச்சுது. இப்போ இங்கால இந்த தக்காளி பழ கிழவையும் சரியாக வந்துட்டது. இப்போ அந்த தக்காளி பழ கிழவின்ற பச்சை வாசம் எடுபட்டுட்டது மக்களே. இப்போ இதுக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரியாண்டர் பவுடர். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன்னு. அடுத்தது காரம் மசாலா பவுடர். இதுவும் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன்னு. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூமின் பவுடர். ஸோ அதில் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன்னு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். கலந்துட்டு மக்களே இன்னும் ஒரு பவுடர் இருக்குது. இது வந்து மிளகாத்தூள். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால்
இது வந்து அந்த கஜு கலவை தானே, ஸோ அதை அரைச்சி வச்சேன் நான் இல்லையா. ஸோ இது வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக வாரத்துக்காண்டி நான் கஜு சேர்த்துருக்குறேன்னு அதையும் இதுக்கெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் சால்ட்டு போட போகிறேன். நான் என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு போட போகிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு போடுங்க சரியா. பாருங்கள் 1 டீஸ்பூன் போடுறேன்னு, 1 டீஸ்பூனும் காணாது, 2 டீஸ்பூன் போடுறேன்னு. ஸோ 2 டீஸ்பூன் சால்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கஜு கலவை இருக்குது தானே. ஸோ அதை விட்டால் பிறகு பாருங்கள் மீதை வந்து அந்த எண்ணெய் தன்மையாக மிதந்து கொண்டு வருது. ஸோ இதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த பொரிச்ச பன்னீர் கலர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இப்படி பொரிச்சு போட்டு பன்னீரை பொரிச்சு போட்டு கிரேவியோடு சேர்த்திங்கன்னு சொன்னால் பன்னீர் வந்து உடையாது, குமைஞ்சும் வராது. இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு மக்களை இப்போ கொஞ்சம் சேர்க்க போகிறேன் சரியா. சரி மக்கள், இப்போ இந்த தண்ணி கலவையும் இதில் சேர்க்குறேன்னு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ இது ஒரு 5 to 10 minutes குக் ஆகி நான் காணும் மக்களே சரியா. ஸோ 5 to 10 minutes இதை மூடி விட போகிறேன் குக் ஆகட்டுக்கும். ஃபைனலாக ஒன்று சேர்ப்பேன்னு ஒன்று இல்லை 2. ஸோ மக்களே ஃபைனலாக 2 இன்க்ரீடியன்ட்ஸு சேர்க்க போகிறேன்னு அதை பாருங்கள் சரியா. ஓகே மக்களே, இப்போ அது திறந்து பார்ப்போம். 10 minutes ஆச்சுது. ஸோ அடுப்பு ஓஃப் பண்ணி விடுறேன் மக்களே. ஸோ இது பன்னீர் வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சொன்னால் கஸ்தூரி மேத்தி. இது வேறு எதுவும் இல்லை, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொன்னால் வெந்தய கீரை இருக்குது தானே. ஸோ அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிறேன். அதை வந்து இப்படி தேய்ச்சி போட்டு கையால் இதுக்கெல்லாம் சேருங்க சரியா, நல்ல வாசமாக இருக்கும். ஃபைனலாக இதை சேருங்க. பாருங்கள் இப்படி இருக்குது மக்களே. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து இதுக்கு பாருங்கள் கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கிறேன்னு. ஸோ அதை இதில் சேர்க்குறேன்னு. அதான் மக்கள், வெரி சிம்பிள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. பன்னீர் எல்லாருக்கும் பிடிக்கும். இது நல்ல ப்ரோட்டீன் இருக்குது மக்களே பன்னீரில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான் மக்களே. பாருங்கள் மக்களே, எங்கள்ட பன்னீர் கறியில் வந்து தயாரிட்டோம். சரி மக்களே, இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு சமையல் காணொலியில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்னு. புது நபராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் மக்களே.